அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் எதிரிகளை அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில அன்பர்களுக்கு நில புலன்களின் சேர்க்கை உண்டாகும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தற்சமயம் கன்னிராசி அன்பர்கள் எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் செய்வது நல்லது. கணவன் மனைவியிடையே மற்றும் தொழில் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் கவனத்துடன் பேசுங்கள். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் தேவை. சில கன்னிராசி அன்பர்களுக்கு ஏக காலத்திலேயே நன்மை தீமையான பலன்களை கலந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பான பலன்கள் நடைபெறும். பெண்களுக்கு இந்த மாதத்தில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. யாருக்கும் தற்சமயம் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் போதும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். எதற்கும் அவசரப்பட வேண்டாம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் மாதத்தில் 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளும், ஏப்ரல் மாதத்தில் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளும் ஆகும். கன்னிராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. அசுப செய்திகளையும் கேட்க நேரிடலாம். பங்குனி மாதத்திற்கான சுப தினங்களாக மார்ச் மாதத்தில் 17, 18, 19, 20, 21, 25, 26, 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், ஏப்ரல் மாதத்தில் 5, 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளும் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மார்ச் மாதத்தில் 12ஆம் தேதி இரவு முதல் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை வரை மற்றும் ஏப்ரல் மாதத்தில் 9ஆம் தேதி காலை முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள பங்குனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். பங்குனி மாதத்திற்கு 7ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 20ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 14ஆம் தேதி, மார்ச் மாதத்திற்கு 27ஆம் தேதி புதன் கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 22ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 4ஆம் தேதி வியாழக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 23ஆம் தேதி, ஏப்ரல் மாதத்திற்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதத்தில் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும், ஏப்ரல் மாதத்தில் 13ஆம் தேதியும் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது.
கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதத்தில் 6ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மார்ச் மாதத்தில் 15ஆம் தேதியும் ஏப்ரல் மாதத்தில் 11ஆம் தேதியும் வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மார்ச் மாதத்தில் 24ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன், புதன் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மேசராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.